கிளாசிக்கல் டான்ஸ்க்கு காஸ்டியூம்காக நீங்கள் ஷாப்பாக தொலாவிட்டு இருக்க வேண்டாம். ரொம்ப எலிகெண்ட்டான லுக்கில் சிம்பிள் மெத்தடில் உங்களோட சில்க் சாரியை யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி கிளாசிக்கல் டான்ஸ் சாரீ டிராப்பிங் எப்படி பண்ணலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டைல் சாரீக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சாரீ சூஸ் பண்ணுறப்போ நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்கிற பார்டர், முந்தான போர்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த முந்தான போர்ஷன் மட்டும் நல்லா குட்டி குட்டி ப்ளீட், அவங்களால எவ்வளோ குட்டியாக ப்ளீட் எடுக்க முடியுமோ ப்ளீட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ நம்ம தோட்டி ஸ்டைலுக்கு ஒரு சாரீ ட்ராப் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சாரியை வந்து உள்ளே விட்டுட்டு இப்போ என்னங்க ஸ்டொமக் சைடு வந்து ஒரு நல்லா 2 நாட் போட்டுக்கோங்க. நல்லா 2 முடிச்சு போட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா சாரீ வந்து நல்லா க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கும். சேஃப்டி பின்னெல்லாம் பின் பண்ணிங்க அப்படின்னா நழுவிட்டு கீழே விழுந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி 2 நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ டாப்புமே வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்காக வந்து ப்ளவுஸ் வந்து போட்டு குழந்தைகளை போட்டு ரொம்பவும் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்த தேவையில்லை. அவங்க வந்து ஃப்ரீயாகவே இருக்கட்டும். அவங்களோட டாப் போட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து 2 நாட் போட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், லெஃப்ட் சைடில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி உள்ளே விட்டு வெளியில் கொண்டு வரோம். காலுக்குள்ளே உள்ளே விட்டுட்டு நம்ம வெளியில் கொண்டு வரோம். இப்போ இந்த முந்தான போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த பார்டர் போர்ஷன், அது என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி வந்து 2 நாட் போட்டு டைட் பண்ணியிருக்கோம்ல ஸ்டொமக் சைடு. ஸோ இப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே விட்டுருங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே வந்து டைட்டாக ஃபுல்லாக வந்து பேக் சைடு சைடில் டக்கின் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவங்க ஷார்ட்டாக இருந்தாங்க, குழந்தைங்க வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து நல்லா கரெக்டாக அந்த பார்டர் மட்டும் லெக் சைடில் இருக்கிற பார்டர் மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு மற்ற போர்ஷன் எல்லாத்தையும் உள்ளே வந்து டக்கின் பண்ணி விட்டுருங்க. இதே வந்து குழந்தைங்க கொஞ்சம் பெரிய பொண்ணுங்க 14 இயர்ஸ் 15 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் தாராளமாக உங்களுக்கு அந்த சாரீ பற்றும். ஹைட்டாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சாரீ வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ ரைட் சைடில் இருக்கிற சேலை தரப்பு வந்து காலுக்குள்ள உள்ளிட்டு அதே மாதிரி பேக் சைடு எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த உள்சுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா, அதனோட ஃபஸ்ட்டு போர்ஷன் தான் வந்து நம்ம முந்தான போர்ஷனாக நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த முந்தான போர்ஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுறது தான். அதனால் வந்து அந்த இடத்துல முந்தான வந்து நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரிஜினல் முந்தான வேணுங்கிற மாதிரி இல்லை, இதுவே நம்மளுக்கு போதுமானது தான். இப்போ ப்ளீட்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ போல் ப்ளீட் எடுக்கிற மாதிரி முந்தானைக்கு எப்படி ப்ளீட் எடுப்போமோ அதே மாதிரி ப்ளீட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளீட் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து லுக் வைஸ் நல்லாயிருக்கும். இல்லை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சாரீஸ்லேயே வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற சில்க் சாரீ மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. பட் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற முந்தானெலாம் இருந்ததுன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி நீங்கள் உங்கள்கிட்ட என்ன புடவை வந்து இருக்கோ அந்த புடவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்போவுமே நம்ம லெஃப்ட் சைடில் வந்து பின் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பின் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாம் அந்த செஸ்ட் ப்ளீட் போர்ஷன் எல்லாம் நல்லா நீட்டாக ப்ளீட்ஸ் வந்து எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான், 75% நம்ம கம்ப்ளீட்டட். இப்போ பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழந்தைகளோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாரியை வந்து ஃபுல்லாக உள்ள டக்கின் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அவங்க டான்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப இடிக்காது, இல்லை லூஸாக இருக்கிற மாதிரி காலில் முன்னாடி வந்து தடுக்காது. இப்போ சாரிக்கு வந்து முந்தான போர்ஷன் பேக் சைடு வந்து நம்ம அப்படியே எடுத்து சொருகக்கூடாது, கொசுவத்துக்கு சொருகிற மாதிரி சொருகக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த முந்தான போர்ஷனில் வந்து நம்ம ஆல்ரெடி பின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஆல்ரெடி ப்ளீட் எடுத்து குட்டி குட்டியாக ப்ளீட் எடுத்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த போர்ஷன் வந்துட்டு நம்ம கவர் பண்ணணும். அப்போ தான் அவங்க டான்ஸ் பண்ணையில் அந்த ஒரு விசிறி டைப்பில் அழகாக வந்து விரியும். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு நமஸ்காரம் பண்ணையில் ஸோ அது எப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ நான் இப்போ இந்த பின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி இப்போ என்ன பண்ணணும்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கிற அந்த பார்டர் கார்னரில் வந்து இந்த ஃபஸ்ட்டு லேயரில் இருக்கிற அந்த மடிப்பை மட்டும் பின் பண்ணணும். ஸோ 2-3 சேஃப்டி பின் வச்சு நல்லா உள்ளே இருக்கிற மாதிரி சேஃப்டி பின்ஸ் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி பின் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்குறக்கே அழகாக இருப்பாங்க, க்யூட்டாக இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்தது சாரீ வந்து அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நல்ல ஒரு மயில் கலர் சாரீ. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த முந்தான போர்ஷன் வந்து எடுத்து ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட போகிறோம். இப்போ பேக் சைடு வந்து அப்படியே சொருகணும் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா கொஞ்சம் முதுகுக்கு மேலே வர மாதிரி இருக்கும். நம்ம எப்போவுமே வந்து பேக் சைடு வந்து நம்மளோட நெக் சைடு வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுக்கும் அதே மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முந்தானை வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் விட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால நல்லா ஒரு சுற்றி ஃப்ரண்ட்டில் இல்லை பேக்கில் சைடில் கொண்டு வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி பேக் சைடில் வந்து பின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போது நீங்கள் நல்லா உங்களுக்கு தேவையான பரதநாட்டியத்துக்கு தேவையான ஹேர் டூ பண்ணிடுங்க. ஸோ ஐ மேக்கப், ஃபேஸ் மேக்கப், லிப்ஸ்டிக் இதெல்லாமே போட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருப்பாங்க உங்கள் குழந்தைங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மந்த்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து கிளாசிக்கல் டான்ஸ்க்காக அனுப்புவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம ரெண்ட்டுக்காக வந்து காஸ்டியூம் எடுக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி காஸ்டியூம்ஸே வந்து நம்மளே வந்து மேக் பண்ணி நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து போட்டு விடலாம். ஸோ எக்ஸஸாக வந்து இன்னொரு லேயர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ப்ளீட் வந்து அதுக்கு அந்த மாதிரி எடுத்து செட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்பவே அங்கங்கே இழுத்துட்டுலாம் இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இருக்கிறனால அவங்களுக்கே அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட குழந்தைகளை ரொம்ப அழகுப்படுத்தி பார்க்குறதுனா இஷ்டம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களோட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு மேக்கப், ஐ மேக்கப் எல்லாம் கொடுத்து ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த காஸ்டியூம் வந்து மேக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சாரீ ட்ராப்பிங் பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும், சாரீ ப்ரீப்ளீட்டிங் பற்றி உங்களுக்கு நிறைய அதிகமாக நாலேஜ் தேவை, இல்லை கிளாஸஸ் தேவை அப்படின்னா ரியா ட்ராப்பிங் ஸ்டுடியோ ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஆஃபர்டபுள் ப்ரைஸில் 1-on-1 கிளாஸில் அட்வான்ஸ் லெவல் கோர்ஸே நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் இந்த லீவ் டைமில் உங்களோட வீட்டிலேருந்துட்டே மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமான லாபம் தரக்கூடிய ஒரு ஸ்மால் ஹோம் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ ப்ரீப்ளீட்டிங் தான்.